தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த வேடநத்தத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவியின் உடல் சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி காணாமல் போன நிலையில் மறுநாள் காட்டுப்பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை பூண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 10 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பெற்றோர், கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே மாணவி கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான தர்மமுனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 9 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர் மாணவியின் உடலை பெற்றனர். மாணவியின் உடலுக்கு அரசியல் கட்சியினர், பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து மாணவியின் இடுகாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது.